இன்னும் வேலைக்கு போகக்கூடிய அம்மாங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, என்னடா பாப்பா குடுக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. நேந்திரம் பொடியில காய்ச்சின கூழ். அதான் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். ஒரு வால் பாத்திரத்துல 1 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிட்டு, நான் ஒரு 1 1/2 ஸ்பூன் இந்த மாதிரி பனானா பவுடர் எடுத்துக்கிறேன். இது கடையில வாங்கின பவுடர். இது கூட நம்ம வந்து லேசா இனிப்புக்காக ஏதாவது ஆட் பண்ணணும். நான் வந்து பனங்கற்கண்டு ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி திக் பேஸ்டா வரணும். கடையில் பனக்கற்கண்டு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் சின்ன சின்னதாக இருக்கும். நான் கொஞ்சம் லூஸில் வாங்கினால பெருசாக இருந்தனால அதை நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். ஒரு ஜாரில் மாற்றிட்டு இதை நான் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி பவுடராக வந்துடும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து அந்த கூழில் போட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு லைட்டாக மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ் வந்து கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இல்லைனா வந்து ரொம்ப ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய பேபிக்கு எப்போவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் வந்து ஃபீட் பண்ணுறது. இது வந்து ரொம்ப ஹெல்தி. நம்ம குழந்தைங்க வந்து நல்ல புசு புசுன்னு வருவாங்க. ஹெல்த்தியான ஒரு வெயிட் கெயினாக இருக்கும். நீங்கள் உங்களோட 6+ மந்த்ஸ் பேபிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக என்ன கொடுக்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.